கல்யாணம் இப்ப வந்து கண்டதே உளறிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? ரிஷி நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சரியான ஆள் இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு சொல்றேன். வேணாங்க, திரும்ப திரும்ப அதையே பேசி ஆத்திரத்தை கிளப்பாதீங்க. ஒரு பொம்பளையோட வேதனை வலி எல்லாம் இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும். உங்கள மாதிரி ஆளுங்களால அதெல்லாம் உணர முடியாது. இளமதி பாவங்க, உழைச்சு உழைச்சு கொட்டி ஓடா தேஞ்சு போயிட்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு அவளை சொரண்ட சொல்றீங்க? அதுக்காக அவளை எங்க வேணாலும் தள்ளிவிடுவியா? அது நரகம்னு கூட உனக்கு தெரியாதா? வேணாங்க, அநியாயமா பேசாதீங்க. ரிஷி கை நிறைய சம்பாதிக்கிறாரு, கவர்மெண்ட் வேலையில இருக்காரு, கண்ணுக்கு லட்சணமா இருக்காரு, ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. இதை விட வேற என்னங்க வேணும்? ஐயோ, உனக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ரிஷி லஞ்சம் வாங்குறாருன்னு ஊரே சொல்லுது. இன்னைக்கு யாருங்க லஞ்சம் வாங்கல? எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க. இந்த பாரு, சும்மா கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம நான் அவமானப்படுத்தாத போலீஸ், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், இப்போ உன்னை செக் பண்ணி ஆகணும். தூக்குற கைய. என்ன தம்பி இது? எப்ப பார்த்தாலும் பரமன் இப்படி அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். இவன் முகமே எனக்கு சொல்லுது. மாப்பிள வேண்டாம் மாப்பிள. என்னப்பா ரிஷி, என் பேக்கையுமா செக் பண்ணணும்? நீங்க பாருங்க, தயவு செஞ்சு பேக்க காட்டுங்க. யாரையும் பாரபட்சம் பாக்குற நிலைமையில நான் இல்ல. பேக் காட்டுங்க. அவங்க நம்ம சொந்தக்காரங்க. என்ன ரிஷி, என்னடா செக் பண்ணி பாத்துடலாம்ப்பா. ரெண்டு இடத்துல பாருங்க. ரிஷி, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பேக் காட்டுங்க. தம்பி, காட்டுங்க. என்ன தம்பி இப்படி பண்ற? என் பேங்க்ல எல்லாம் எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. சொல்ல கேளுடா, விடுடா. அதான் இருக்குல்ல. ரிஷி, மா ரிஷி நகை இங்க